தூத்துக்குடி குறுக்கு சாலை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கிரேனுடன் கூடிய லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் விஜயகாந்த். லாரி திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததற்கான காரணம் என்ன? இதனால் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக மேடம், அதாவது தூத்துக்குடி மதுரை 4 வழி சாலையில் இன்று மாலை நேரத்தில் கிரேனுடன் கூடிய கனரக லாரி ஒன்று அந்த தனியார் ஆலைக்கு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பணிகளுக்காக சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் மிக ஒரு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய அந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் உடனடியாக லாரியை விட்டு இறங்கி லாரியை எரிந்த தீயை அணைக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டார். ஆனால் இருந்தாலும் கூட தீ மலமள என எரிந்து அந்த இது லாரி முழுவதும் கனரக லாரி முழுவதுமே எரிந்தது. இதனால் சாலையில் சென்ற ஓட்டுநர்கள் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிய சம்பவத்தை உண்டாக்கியது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக என்ன செய்வதற்கு தெரியாமல் அந்த லாரி ஓட்டுநர் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நடு ரோட்டில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த கனரக லாரியை உடனடியாக தண்ணீர் தீக்கு அடித்து உடனடியாக அந்த தீயை அணைத்தனர். இருந்தாலும் கூட அந்த லாரி மற்றும் கிரேன் முற்றிலுமாக அந்த தீயில் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் தொடர்பாக ஓட்டப்பிடாரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அதாவது சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி தீப்பற்றி எரிவதற்கான காரணங்கள் என்ன, எதனால் இந்த தீ எரிந்தது என்று குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி கனரகத்துடன் கூடிய லாரி திடீரென தீப்பற்றி எரிந்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.